அனைவருக்கும் வணக்கம். சந்திர கிரகணம் இந்த வருஷத்தில் 2வது முறையாக வரப்போகுது. அது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான். அது என்ன தேதியில் வருது, என்ன நேரத்தில் வருது, குறிப்பாக அது உச்சத்தில் இருக்கக்கூடிய டைமு அண்ட் பரிகார ராசிகள், பரிகாரங்கள் என்னென்ன இருக்குது, செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவைன்னு முக்கியமான டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா அரசு சார்ந்த முக்கியமான தகவல்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தொடர்பான விஷயங்கள், பென்ஷன்தாரர்கள், அதாவது இபிஎஃப்ஓ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள், மத்திய அரசு மாநில அரசு 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான சலுகைகள், வானிலை நிலவரங்கள், இது எல்லாம் பற்றியும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனில் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினசரி வீடியோஸ் தெரிஞ்சணும் அப்படின்னா ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வருஷத்தில் 2 டைம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். சந்திர கிரகணம் இந்த வருஷத்தில் 2வது முறையாக ஏற்படுது. மார்ச் மாதத்துக்கு அடுத்தது இப்போ தான் நம்மளுக்கு சந்திர கிரகணம் 2வது டைம் வருது. இந்த சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுது அப்படின்னா, சூரியன், சந்திரன், பூமி 3 நேர்கோட்டில் இருக்கிறதுனால தான். சூரியனுடைய ஒளியால் பூமியோடைய நிழல் சந்திரன் மேலே விழுகிறப்ப ஏற்படக்கூடியது தான் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது. இந்த கிரகணம் வருஷத்தில் 2லிருந்து 3 டைம் வரும், ஒவ்வொரு வருடங்கள் பொறுத்து. இப்படி விழக்கூடிய அந்த நிழல் அப்படிங்கிறது அடர் சிவப்பு நிறத்திலேயோ இல்லைன்னா ரத்த சிவப்பு நிறத்திலேயோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் முழு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகணமானது இந்த வருடத்தில் 2வது முறையாக முழு சந்திர கிரகணமாக நிகழ உள்ளது. இந்த கிரகணம் என்னைக்கு நிகழ இருக்கு அப்படின்னா, ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தான் வருது. இந்த கிரகணம் ஆரம்பிக்கும் நேரம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு தொடங்கி நண்பகல் 12:31 மணிக்கு முடிவடையுது. இந்த 2வது சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பகல் நேரங்களில் தான் நடக்குது. பொதுவாக பகல் நேரத்தில் சந்திர கிரகணம் தெரிஞ்சது அப்படின்னா, அதாவது அந்த டைமிங் இருந்தது அப்படின்னா, சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியாது. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இரவு நேரத்தில் தான் வரும். அப்போ தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு சந்திர கிரகணம் அந்த டைமிங்கில் நமக்கு நாட்டில் தெரியும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நைட்டில் நம்மளால் சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பகல் நேரத்தில் வர்றதுனால சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் வந்தது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி நைட்டு 9 மணியில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் காலையில் 1:28 வரைக்கும் நீடிச்சது. இது இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் நடந்ததுனால நம்ம நாட்டில் அது தெரியல. அதே மாதிரி தான் சந்திர கிரகணம் பகல் நேரத்தில் நடக்கிறதுனால நம்ம நாட்டில் அது தெரியல. இந்த கிரகணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 6.25 மணி நேரம் வரைக்கும் நீடிக்கக்கூடியதாக இருக்கும். சந்திர கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது. தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காண முடியாது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது. அண்ட் மற்ற பகுதிகளெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அது எந்த நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஈரோப், குறிப்பாக சவுத் அமெரிக்காவில் தெளிவாக தெரியும். கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை, இதை பற்றி பார்த்துடலாம். கிரகணத்தின் போது சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் தாக்கப்படுறதுனால வானத்திலிருந்து வரக்கூடிய தீய கதிர்வீச்சுகள் அப்படிங்கிறது நம்ம தாக்கம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால் வெளிதூர பயணங்கள் செல்வதை தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக கர்ப்பிணிகள் வெளியே வர்றது சிசுவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது முன்னொரு காலங்களிலிருந்து நடத்தப்படுது. இதனால் குழந்தைகள் குறைபாடுடன் பிறக்கும் என்பது கூறப்படுகிறது. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் நம் முன்னோர்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது. கிரகணம் பொழுது பயணம் செய்கிறத தவிர்த்துக்கணும். கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரகண நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வத்தையோ உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு தெய்வத்தை மனசார நினச்சிக்கோங்க. குறிப்பாக நீங்கள் சிவபெருமானுடைய ஸ்லோகத்தையோ ஓம் நமச்சிவாய என்ற ஸ்லோகத்தையோ இல்லைனா முருகருடைய ஓம் சரவணபவ என்ற ஸ்லோகத்தையோ நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா தீய சக்திகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கிரகண சமயத்தில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடியது இந்த மாதிரியான ஆன்மீக ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் கோதுமையை தானமாக வழங்கலாம். குறிப்பாக நவகிரகங்களுக்கு நீங்கள் விளக்கு போடலாம். இதையெல்லாம் ஆன்மீக ரிலேட்டடாக இருக்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை. இந்த வருஷம் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது. அதனால் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இது தான் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. இந்த சந்திர கிரகணத்தால் பாதிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கும்பம், சிம்மம், கடகம், விருச்சிகம் அப்படிங்கிறது தான் இதால் பாதிக்கக்கூடிய முக்கியமான ராசிகள். அந்த ஆகஸ்ட் 28 அன்று சந்திரன் கும்பத்தில் இருப்பதாக கூறப்படுது. செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் மந்திரம் அப்படிங்கிறது ஓம் சோமாய நமக அப்படின்றதையும் சிவபெருமான வழிபடலாம். குறிப்பாக சிவன் கோயிலுக்கு நீங்கள் இந்த கிரகணம் முடிச்சுட்டு போய் வழிபட்டுட்டு வரலாம். விஷ்ணு அண்ட் பெருமாள் கோயிலுக்கும் நீங்கள் போகலாம். வெள்ளை அரிசி, பால் போன்ற பொருட்களை தானமாக வழங்குறது சந்திரனுக்கு பரிகாரமாக சோதிடத்தில் கருதப்படுது. கட்டாயமாக உணவு தவிர்க்கிறது, குழந்தைகள் அல்லது கர்ப்பிணிகள் மீது சிறப்பு கட்டுப்பாடுகள் விதிப்பது, இது எல்லாமே
அறிவியல் ஆதாரம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. அதனால் கர்ப்பிணிகள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் இந்த சந்திர கிரகணம் நம்ம நாட்டில் தெரியறது கிடையாது. அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இது போன்ற மேலும் தகவல் அடுத்தடுத்த வீடியோக்களே உங்களுக்கு தருகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மட்டும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து கீழே காமிக்கும் ஹைப் என்ற பட்டனை கிளிக் செய்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.